சரி, பெல்ட் அப்படின்னு சொல்லும்போது வித்தவுட் த பெல்ட் வந்து the dress cannot stand. ஓகே, ட்ரெஸ் வந்து விழுந்துரும். ஸோ வந்து பெல்ட் தான் என்ன பண்ணுது, ட்ரெஸ்ஸை பிடிச்சி வச்சுக்குது. ட்ரெஸ்னா அந்த ஆர்மரை சொல்றேன், அந்த ஆர்மரை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது பெல்ட் தான். சத்தியம் நம்ம சொல்லும் போது ஆபிரகாமை பற்றி அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அக்கார்டிங் டு சத்தியம் நாம் ஆபிரகாமின் குமாரர், ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம். சோ சுவிசேஷத்தை பத்தி யாரா பேசிட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பத்தி பேசலனா மேஜர் எரர். சோ ஆகவே ஆபிரகாமின் உடன்படிக்கை இல்லைன்னா ஆபிரகாம் என்ன ஆண்டவர் பேசினாரு என்பதெல்லாம் மிக மிக முக்கியமானதாக மாறுகிறது சத்தியத்தை பொறுத்தவரைக்கும். இப்ப ஆபிரகாமின் உடன்படிக்கை நாம் அறிந்து கொள்வது ஏன் முக்கியம், ஆபிரகாம் கர்த்தர் என்ன பேசினாரு அப்படின்றதுல அதிக நேரம் செலவிட வேண்டியது என்ன முக்கியம். தியாலஜில ஒரு முக்கியமான ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்றீங்க, எதை அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எதை லைட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணணும் இருக்கு. எப்படி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மோசேயின் உடன்படிக்கை இருந்ததோ, அந்த 2 கற்பலகைகள் இருந்ததோ, அதே போல நம்முடைய ஆவியிலே இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது இருக்கிறது. ஆவியில் இருக்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அதுக்குள்ளே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய உடன்படிக்கை. அங்கே இருந்து இப்பொழுது அது வெளியே வர வேண்டும். அதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏற்கனவே உடன்படிக்கை இருக்கிறது. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நாம் தியானிக்கும் போது, ஆசீர்வாதத்தை பத்தி தியானிக்கும் போது, இல்லைன்னா ஆசீர்வாதத்தை தியானிக்கும் போது உள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, எங்களோடு எப்பொழுதும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிற கர்த்தர் நீர். அப்படிப்பட்ட நல்ல தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை, வல்லமையுள்ள உடைய வார்த்தை எங்களை நோக்கி புறப்பட்டு வருவதாக. தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசும், எங்களோட பேசும். தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. எங்களோட பேசும், காரியங்களை தெளிவுபடுத்தி தாரும், மனக்கண்கள் பிரகாசம் அடைய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், அதுல 13வது வசனத்துல வாசிங்க. கலாத்தியர் 3:13 இருந்து. மதத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரை, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றையும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாய பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க நியாய பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாய பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி
வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். தொடர்ந்து வந்து இந்த சர்வாயுத வர்க்கத்தின் பல காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம நீதி பத்தி பார்த்தோம், கொஞ்ச நாளா பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம அதுல பிசாசின் தந்திரங்கள் ஆரம்பிச்சு வந்தது ஒண்ணுன்னா, அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பத்தி பார்க்க போறோம். இது என்னன்னா சத்தியம் என்னும் கச்சைன்னு வரும். எபேசியர் 6 அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சத்தியம் என்னும் கச்சைன்னு சொல்லி. சோ சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து என்னன்னா சத்தியம் சொல்லும்போது இட் டாக்ஸ் அபவுட் த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஓகே, தேவனுடைய உண்மை அது சொல்லுகிறது. ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட், சரியா? தேவனுடைய உண்மை. ஸோ தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர், அதாவது அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களுக்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் தன்மை எப்படிப்பட்டது, அதையும் வந்து சத்தியம் என்பது குறிக்கிறது. அது ஒரு முக்கியமானது. சத்தியத்துல இன்னொரு பகுதி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த உண்மையை பற்றின அறிவு. ஓகே, உண்மையை பற்றின அறிவு. the revelation வெறும் உண்மை பற்றின மட்டும் இல்ல, ரெவலேஷன் அபவுட் த கவனன்ட், உடன்படிக்கை. ஏன்னா இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் வந்து ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கைக்கு இருக்கிற உண்மை. சோ அப்போ உடன்படிக்கை பற்றிய அறிவு, சரியா? ஏன்னா அதுதான் வந்து தேவனுடைய உண்மையை நமக்கு கொண்டு வருது, சரியா? சோ உடன்படிக்கையை பற்றிய அறிவு இருக்கு. சோ உடன்படிக்கை பற்றிய அறிவு, அப்புறம் தேவனுடைய உண்மை பற்றின அறிவு, ரெவலேஷன் நாலேஜ் அபவுட் தீஸ் திங்ஸ், சரியா? சோ அது இந்த அறிவு மிக மிக முக்கியமானது, சரியா? சோ சத்தியம் அப்படின்னு வரும்போது இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. So the revelation knowledge about the covenant and the faithfulness of God, தேவனுடைய உடன்படிக்கை, நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கை, அதை பற்றின அறிவு, அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்பதை பற்றிய அறிவு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு சைட்ல இருக்கு, எப்படிப்பட்ட உடன்படிக்கை அப்படின்னா அந்த உடன்படிக்கையின் உண்மை பற்றிய அறிவு. ஸோ ரெண்டுமே இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்த்துதான் சத்தியம் என்னும் கச்சை. சரி, பெல்ட் அப்படின்னு சொல்லும்போது வித்தவுட் த பெல்ட் வந்து த ட்ரெஸ் கேனாட் ஸ்டாண்ட். ஓகே, ட்ரெஸ் வந்து விழுந்துரும். ஸோ வந்து பெல்ட் தான் என்ன பண்ணுது, ட்ரெஸ்ஸை பிடிச்சி வச்சுக்குது. ட்ரெஸ்னா அந்த ஆர்மரை சொல்றேன், அந்த ஆர்மரை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது பெல்ட் தான், சரியா? ஸோ நீங்க அது வந்து உண்மையிலேயே அந்த காலத்துல இந்த மாதிரி ஆர்மர் இருந்தது. அது வந்து இப்போ கூட சில மியூசியம்ஸ்லாம் இருக்கும். அது பெல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெல்ட்ல கூட பெல்ட்டை வச்சு நீங்க பெல்ட் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்டையர் திங்கே லூஸ் ஆயிரும், ஃபிட்டிங்கே போயிடும். அப்படி இருக்கு. ஸோ அப்படி வந்து ஸோ பெல்ட் ஆஃப் ட்ரூத்ன்றது ஆகவே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கு, நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கு. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனா இதெல்லாம் சேர்ந்து பிடிச்சி ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா அந்த பெல்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், சரியா? ஸோ அதனால வந்து சத்தியம் வந்து ரொம்ப முக்கியம். இயேசுவே சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ஸோ உடன்படிக்கை பற்றின சத்தியம், சத்தியத்துல மிக மிக முக்கியமானது என்னை பொறுத்தவரை ஒரு பைபிள் இருக்கிற ரொம்ப முக்கியமானதுல ஒண்ணு உடன்படிக்கை பற்றின அறிவு. ஏன்னா உடன்படிக்கை பற்றிய அறிவு இல்லாமல் இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது, இதனுடைய தாக்கம் என்ன, இதனுடைய அம்சங்கள் என்ன, இதுல என்ன லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு எந்த உடன்படிக்கை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது அந்த உடன்படிக்கையின் நன்மை நம்ம அனுபவிக்க முடியாத போற பிரச்சனை இருக்கு. நம்ம வர தீமைகளை எதிர்த்து போரிடவும் எதிர்த்து நிற்கவும் உடன்படிக்கையின் ரைட்ஸ், கவர்னன்ட் ரைட்ஸ் தெரியலன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால இது எப்படி பல ஆங்கிள் நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் இது சத்தியம் என்பது மிக முக்கியமானது. அது உடன்படிக்கை பற்றிய சத்தியம்.
மிக மிக முக்கியமானது. சரி, இப்ப நம்முடைய உடன்படிக்கை பற்றி பேசும்போது இந்த கலாத்தியர் 3 அதிகாரம் வேதத்திலே ஒரு மிக முக்கியமான அதிகாரமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த கலாத்தியர் 3 வந்து சத்தியத்தை அழகாக போதிக்கிறது. என்ன பின்னணியத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்றேன். கலாத்தியர் எழுதுனதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம், ஒரே நோக்கம்னு கூட சொல்லலாம். என்ன நடந்ததுன்னா, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்தாங்க. அதாவது புறஜாதியார் இடத்துல. கலாத்தியாரே ஒரு புறஜாதியார் பட்டணம் தான். அது வந்து யூத பட்டணம் கிடையாது. புறஜாதி அதிகமா இருந்த பட்டணங்களே அநேக புறஜாதிகள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். குறிப்பாக பவுல் இவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக. பவுல், சீலா, அப்புறம் பவுல், பர்னபா இவங்க ஊழியம் செய்யும்போது அநேகர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். குறிப்பா பர்னபா இருந்த டைம்ல இது. சோ அப்ப ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சுன்னா, சில பேர் வந்து எருசலேம்ல இருந்து கிளம்பி போய் இவர்கள்லாம் வந்து பேதுருவோ மற்றவங்களோ அப்போஸ்தலர்கள் இவங்களை அனுப்பல. இவங்களா கிளம்பி போய் அங்க போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க வந்து மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். இப்ப இவங்க புறஜாதிகள், இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னே தெரியாது. நேத்து வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு அதை விட்டு தெரியாது. நீங்க மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் வந்து நீங்க வந்து விருத்த சேதனமும் செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு குழப்பி விட்டாங்க. இவங்க குழப்பி விட்டதை பார்த்து சில பேர் மேபி என்ன நிறைய வசனங்களை காட்டி பேசினாங்களா, பழைய ஏற்பாடு அந்த நிருபங்கள்ல இருந்து அந்த அவங்களோட அந்த நிருபங்கள்ல இது ஸ்க்ரால்ஸ் இருக்கும், அந்த சுருள்கள், தோல் சுருள்கள், அதுல இருந்து ஏதாவது வசனங்களை மேற்கோள் காட்டி பேசினாங்களா, என்ன பேசினாங்க, என்ன பண்ணாங்கலாம் தெரியல. ஏதோ ஒரு விதத்திலே இவர்கள் மயக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட உபதேசங்களால். அதனாலதான் வந்து பவுல் எழுதுவாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, 3ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஆரம்பிப்பாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு விரோதமாக இது பண்ணத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? foolish Galatians who bewitched you. ஓகே, அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். சோ அந்த மாதிரி எழுதி வந்து அவ்வளவு ஒரு ஆதங்கத்தை, வேதனை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட குழப்பத்தை அங்க ஏற்படுத்தி விட்டார்கள். சோ அதுக்கு அவர் அட்ரஸ் பண்ணி எழுதுறார். அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி தான் அந்த லெட்டர் எழுதுறார். ஆனா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இமிடியட் கான்டெக்ட் ஒன்று இருக்கு, அப்புறம் நமக்கு நம்மளுடைய கான்டெக்ட். நம்ம வந்து அப்படி கலாத்தியர்ல ஊர்ல இல்லை, அந்த பிரச்சனை இருக்க இடத்துல இல்லை. ஸோ வெறும் இமிடியட் கான்டெக்ட் மட்டும் படிச்சுட்டு போறது வந்து நம்ம வேலையும் கிடையாது. ஏன்னா எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அவர்கள் நிருபங்கள் எழுதும் போது, இதெல்லாம் பண்ணும்போது அதனூடாக அநேக நமக்கு தேவையான சத்தியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம இந்த சிஸ்ட காலத்திலே இல்லை. நம்மளை யாரும் விருத்த சேதனை பண்ணணும், இல்லை மோசம் யாரும் ஃபாலோ பண்ணணும், கட்டாயம் பண்ணாதான் ரட்சிக்கப்படுவீங்கன்னு நமக்கு யாரும் வந்து எங்க எருசலேம்ல இருந்து அதெல்லாம் பேசல. இங்க சில பேர் அப்படி பிரசங்கம் பண்ணிருக்காங்க. மோசே நியாயப்பிரமாணத்தை பத்தி வச்சு இன்னும் பழைய ஏற்பாடு இருக்க அந்த சட்டத்திட்டங்கள், அதாவது எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள், நாட் த மாரல் லாஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஈவன் இந்த லாஸ், அந்த சோசியல் லாஸ் இருக்கு, நிறைய சாக்ரமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கூட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களாம் இன்னும் இருக்காங்க. அதாவது வந்து பிரியாணியில முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டியை தாயின் பாலில் சமைக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை எடுத்து வச்சு இப்படிலாம் பேசுறவங்களாம் இந்த ஊர்கள்லாம் இருக்காங்க, நம்ம ஊர்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தாக்கம் வந்து இன்னைக்கு யாரும் அட்லீஸ்ட் விருத்த சேதனம் பண்ணுன்னு யாரும் சொல்லலை. அந்த வீட்டுக்கு பரவாயில்ல. சோ அந்த லெவல் தாக்கம் நமக்கு இல்லை எக்ஸாக்டா அப்படின்னு சொல்ல முடியாது. கலாத்தியர்ல இருந்த அதே பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய உடன்படிக்கையை பற்றி அநேக வெளிச்சங்கள் இந்த பகுதியில் வருது. நீங்க இப்ப தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் கூட படிச்சு பாருங்க. நல்ல அதிகாரம், ரொம்ப நல்ல அதிகாரம், நிறைய சத்தியங்களை உள்ளடக்கி இருக்குது. அதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா மிக மிக ஆழமான அநேக சத்தியங்களை அங்கே வந்து பவுல் மூலமா கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இது வந்து ஏதோ அந்த பிரச்சனைக்கானது மட்டும் இல்ல, அதை தாண்டி எழுதுறாரு. பவுல் வந்து அந்த பிரச்சனையை வெறும் அட்ரஸ் பண்ணி இதுக்கு இதுதான் ஆன்சர் மட்டும் எழுதல, அதுக்கு அதிகமாக அநேக காரியங்கள் எழுதுகிறார். சோ அதனால நமக்கு அது மிக மிக பிரயோஜனமாய் இருக்கிறது. சோ குறிப்பா இந்த பகுதியில இருந்து உடன்படிக்கை பற்றின காரியங்கள் அநேகம் வருகிறது. சரியா? சோ அதனால வந்து இதுல இந்த இது ஆரம்பிக்கும் போதே வந்து இப்ப சத்தியத்துல ஒரு முக்கியமான இது பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு என்பது ஒரு சத்தியம். ஓகே, சால்வேஷன். ஆனா அந்த சத்தியத்தின் அர்த்தம் என்ன? சரியா? அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தெளிவாக இந்த இடம் தெளிவுபடுத்துகிறது. ரட்சிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்றது ஈவன் பகுதியில் பாத்தீங்கன்னா சுவிசேஷம்னா என்னன்றது கூட இந்த பகுதி வெளிப்படுத்துது. சோ அவ்வளவு நல்ல ஒரு பகுதி, இதுல இருந்து அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோ இப்ப வந்து முதல்ல அந்த ரட்சிப்பு பத்தி லைட்டா சொல்லிடுறேன். இப்ப ரட்சிப்பு அப்படின்னாலே என்ன? சத்தியத்தின்படி சத்தியத்தை அறிந்திருக்கணும். சோ ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, ரட்சிப்புனா என்ன அப்படின்னா இந்த பகுதியின்படி இந்த பகுதி தான் அதை பத்தி பேசுது. நாம் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு என்ன செய்கிறது? நம்மை ரட்சிக்கிறது. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரட்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? விசுவாசத்தினால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாம் ஆபிரகாமின் உடன்படிக்கையில சேர்ந்துட்டோன்றதான் அர்த்தம். ஆபிரகாமின் சந்ததியார நாம் மாறிவிட்டோம் என்பதுதான் அர்த்தம். அதை தான் இந்த பகுதி சொல்லுகிறது. நான் சமீபத்துல யோசிச்சுட்டு ஒரு நாள்,
ஆண்டவராகிய இயேசு சகை வீட்டுக்கு போனாரு. சகை வீட்டுக்கு போனோன்னே போற இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க, மற்றவங்கலாம் என்ன இவன்ட்ட போய் போறாருன்னு. அப்புறம் கடைசியில் அவர் போறாரு. போனோடனே சகை வந்து ரொம்ப உண்மையிலே மனம் திரும்பிறான். திரும்பிட்டு அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து யார்கிட்டலாம் வாங்கணும் அநியாயமா அவங்ககிட்டலாம் நான் 4 மடங்கு திரும்ப கொடுத்துட்றேன். நான் வந்து நான் ஆஸ்தியை பாதி ஏழை கொடுத்துறேன். ஏன்னா பூரா திருடன் தான், அதனால பாதி ஏழை கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு பெரிய மனம் திரும்புதல் அங்கே உண்டாகுது. அது உண்டானோடனே ஆண்டவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தல என்ன சொன்னாரு, யாருக்கா தெரியுமா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு அடுத்தல என்ன சொன்னாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா? ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே. சோ ரட்சிப்போட எதை ஈக்குவேட் பண்றாரு இமிடியேட்டா? புரியுதா உங்களுக்கு? அதே போல நல்லா கவனிங்க, தன்னை விசுவாசியாத யூதர்களை பார்த்து நீங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க இல்லன்ட்டாரு. புரியுதா? இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். ஆபிரகாமோட தேவன் செய்தது ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா ஆண்டவர் வந்து உலகத்தோட பெரிய ப்ராப்ளம், அதாவது மனுஷன் வந்து ஸ்பிரிட்லெஸ் ஆயிட்டான், தேவன் விட்டு விலகி போயிட்டான். அவன் தேவன் விட்டு விலகி போய் ஸ்பிரிட்லெஸ்ஸா மாறி தேவனுக்கே சத்ருவாயிட்டான். ஏன்னா அசுத்தாவிகள் அந்த ஸ்பிரிட் வேக்யூமை ஃபில் பண்ணிருச்சு. ஃபில் பண்ணி அதுங்க லீட் பண்ணுது மனுஷனை. அசுத்த சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமான கலகங்கள், இது எல்லாம் மனுஷனுடைய இருதயத்தை நிரப்பி பொல்லாத இருதயமா மாறிடுச்சு. அப்படி இருக்கிற நேரத்துல இது ஒரு பெரிய தேவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அது ஏன்னா வந்து அவரோட ஸ்பீசிஸ் அவருக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்கு, அவர் கூட சண்டை போட்டு இருக்கு. என்ன பர்பஸுக்கு பண்ணாரோ அதையே மறந்து போய் பிசாசோட சேர்ந்து செயல்படுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை. இதுல வந்து உலகத்தை அவர் அழிச்சு நோவா மட்டும் காப்பாத்தினாரு. நோவா மூலமா வந்து சந்ததியும் கரெக்ட் ஆயிடுச்சு. சோ அப்படி இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. பூமி முழுவதுமே மோசமா இருக்கு. பாபியல் கோபுரத்தை கட்டிட்டு இருக்காங்க. கர்த்தரை தேடுகிற உணர்வு இல்லை, தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள், அந்த மைண்ட்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட மைண்ட் செட்ல அவங்க இருக்கும்போது கர்த்தர் இந்த என்டையர் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தெரிந்து கொண்ட நபர் தான் ஆபிரகாம். ஓகே, சத்தியம் நம்ம சொல்லும் போது ஆபிரகாமை பற்றி அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அக்கார்டிங் டு சத்தியம் நாம் ஆபிரகாமின் குமாரர், ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல, ரொம்ப முக்கியம். சோ அப்ப ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து அவன்கிட்டே சொல்லிடுறார், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். மத்தேயு 1:1 என்ன சொல்லுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப ஆபிரகாம் சுவிசேஷத்துல எவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கா பாருங்க. முதல் இடத்துல ஆபிரகாம் வர்றார். சோ அப்ப ஆபிரகாம் பத்தியும் ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். ஆபிரகாமோடு இன்றைக்கு நாம் சிறந்த இடத்துல இருக்கிறோம் என்றால் ஆவி அருளப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஆபிரகாம்கிட்ட தான் கொடுக்கப்பட்டது. சொல்லிட்டு உனக்கும் சந்ததிக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தரேன்னு டாக்குமெண்ட் அவன்கிட்ட கொடுத்துருக்காரு. ஓகே, சோ ஆகவே ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தாரு நமக்கு தெரியணும்ல. இப்ப உங்க தாத்தா சொத்து உங்க கைக்கு வந்திருக்குங்க, நல்லது. ஆனா அந்த டாக்குமெண்ட் நீங்க படிச்சு பார்க்கணும்ல. ஏன்னா தாத்தாவோட டாக்குமெண்ட், தாத்தா சொத்து டாக்குமெண்ட் நீங்க படிக்கணும்ல. ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கு. சோ அதனால அது வழியா வந்திருக்கு உங்களுக்கு, அந்த பரம்பரை வழியா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்திருக்கனால அந்த டாக்குமெண்ட் நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும், கண்டிப்பா படிச்சு ஆகணும். என்னென்ன கிளாஸ் இருக்கு, எப்படி இருக்கு. ஆகவே அதே போலதான் பாருங்க, ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, ஆபிரகாமோடு என்ன பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்கணும், முக்கியத்துவப்படுத்தணும். ஏன்னா அங்க மட்டும் இல்ல, மத்தேயு 8:8 இயேசு கிறிஸ்து சொன்னார், கிழக்கிலும் மேற்கிலும் வந்து அநேகர் வந்து ரட்சிக்கப்படுகிறவர்கள் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களை சொன்னார். கிழக்கிலும் மேற்கிலும் வந்து அநேகர் வந்து ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு என்பவருடனே பந்தி இருப்பார்கள். சரியா? சோ அப்ப உங்களோட முக்கியத்துவத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாரு. ஆபிரகாமை நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்கிறார். சோ இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணாரு. அப்ப இந்த ஆபிரகாம அபேண்டனே பண்ணல. நிறைய பேர் ஏன் இதெல்லாம் இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா, நிறைய பேருக்கு வந்து சரியா புரியல, பவுல சரியா படிக்கல, அதான் பிரச்சனை. படிக்காதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கை வந்து ஏதோ பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஆபிரகாமின் உடன்படிக்கை இது வந்து அன்னைக்கு தொடர் உடன்படிக்கை முடியவே இல்லை, அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் ஆயிடுச்சுன்னா, கிரைஸ்ட் விட்டார் அதுல. சரியா? நாம் ஆபிரகாமின் சந்ததியார் அப்படின்றவங்க யாருன்னா கிறிஸ்துவின் சந்ததி அப்படின்னு மாத்தி விட்டாரு. ஓகே, இன்ஃபேக்ட் மாத்தி விட்டார் சொல்றதோட கிறிஸ்துவை முன்னிட்டு தான் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணார். சரியா? கிறிஸ்துவை முன்னிட்டு ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. கிறிஸ்துவை முன்னிட்டு பண்ணதுனால அதுக்கு பேர் புதிய உடன்படிக்கை. இப்ப இது புதிய உடன்படிக்கை. ஆனா புதிய உடன்படிக்கை என்ன, நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதுக்கு கிரைஸ்ட் என்ட்ரன்ஸ், நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா பிளெஸிங் ஆஃப் ஆபிரகாம்னு போட்டிருக்கோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அதுக்குள்ள நீங்க போறோம். இதுதான் விஷயம். சோ சுவிசேஷத்தை பத்தி யாராவது பேசிட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பத்தி பேசலன்னா மேஜர் எரர்.
ஓகே, நிறைய பேரு புதிய ஏற்பாடை மட்டும்தான் படிச்சு வச்சிருக்காங்க, அதையும் சரியா படிக்கல. புதிய ஏற்பாடை, அதாவது ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, பழைய ஏற்பாடு நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா என்னைய கண்டுபிடிப்பீங்கன்னாரு. அது நான் என்ன சொல்றேன்னா கரெக்ட். புதிய ஏற்பாடை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அதுக்குள்ள பழைய ஏற்பாடை கண்டுபிடிப்பீங்க. அங்க இருக்குன்ற எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு, ஃபுல்லா கனெக்டட்ன்றது நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. ஏன் கண்டுபிடிக்கணும்னா, நான் 2 நாள் மீட்டிங் பேசும்போது சொன்னேன், நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, முன்னாடி நம்மளே சொல்லியிருக்கேன். அதாவது புதிய ஏற்பாடு வந்து ஒரு சாவி, புதிய உடன்படிக்கை சாவினா பழைய ஏற்பாடு தான், பழைய உடன்படிக்கை இல்ல, பழைய ஏற்பாடு தான் வீடு. சோ சாவி இருக்கு, கிறிஸ்து தான் அந்த சாவி. அவரை வைத்து எதை திறக்கிறோம்? பழைய ஏற்பாட்டை திறக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பொக்கிஷங்களை கண்டடைகிறோம். அங்க சொல்லப்பட்டது ஏன்னா, மேசியா ஒருத்தர் வருவாரு, அவர் எப்படி இருப்பார், எப்படிப்பட்ட ஆளுகை செய்வார், அவரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த அது எல்லாம் பழைய ஏற்பாடு தான் எழுதப்பட்டிருக்கு. புரியுதா? சோ ஆகவே நாம் போய் கண்டிப்பா அதெல்லாம் தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். சோ அதுல இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆபிரகாமின் உடன்படிக்கை, ஆபிரகாம் பற்றின காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா வேற யாரோட சந்ததியும் நம்மள சொல்லல, ஆபிரகாமை பத்தி மட்டும்தான் வருது. ஆபிரகாமுக்கு ஈக்குவலா இன்னும் ஒரே ஒரு ஆளை சொல்லிருக்கா, தாவீது. ஏன்னா இதாவது எப்படின்னா, அதாவது பூமி முழுவதையும் மீட்டுக் கொள்கிற திட்டத்தை 2 பங்கா ஆண்டவர் பிரிச்சு பூமியோட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து ஆபிரகாம் கொடுத்துட்டாரு, அதை ஆளுவதற்கான ரைட்ஸை வந்து தாவீது கொடுத்துட்டாரு. இன்ஃபேக்ட் மொத்தமா ஆபிரகாம்கிட்டே கொடுத்தாரு சொல்லலாம். ஏன்னா தாவீது யாரோட சந்ததியில் வந்தவன்? ஆபிரகாம் சந்ததியில் வந்தவன். ஆனாலும் அது ஒரு ஸ்பெசிபிக்கா தெரியணுன்றதுக்காக ஒரு ராஜாவை எழுப்பி, தாவீது என்கிற ராஜாவை எழுப்பி அவனை ரோல் மாடல் மாதிரி வைத்து அவனை கொண்டு தேசங்களை ஆளுகை செய்யும்படி வைத்து அநேக நாடுகளை தாவீது ஆண்டான், அவன் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டான். சோ அதே மாதிரிதான் ரிப்பீட் ஆக போகுது. கிறிஸ்து இயேசுவும் அவருடைய சந்ததியும் அதே போலதான் செய்ய போகிறார்கள் என்பதை காட்டும்படிக்கு இது மாதிரி ஒரு தாவீதை எழுப்பி ஒரு திருஷ்டாந்தமாக வைத்தார். அது மாதிரிதான் ஆபிரகாம் வைத்தார். இன்ஃபேக்ட் அதோட அதிகமான ரோல்ல ஆபிரகாமை வைத்தார். ஓகே, சோ ஆகவே ஆபிரகாமின் உடன்படிக்கை இல்லைன்னா ஆபிரகாம் என்ன ஆண்டவர் பேசினாரு என்பதெல்லாம் மிக மிக முக்கியமானதாக மாறுகிறது சத்தியத்தை பொறுத்தவரையிலே. ஓகே, இப்ப இது அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படி இருக்கட்டும். இப்ப வந்து ஏன் இது முக்கியன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன் இது ரொம்ப முக்கியம்? இப்ப ஆபிரகாமின் உடன்படிக்கை நாம் அறிந்து கொள்வது ஏன் முக்கியம்? ஆபிரகாம் கர்த்தர் என்ன பேசினாரு அப்படின்றதுல அதிக நேரம் செலவிட வேண்டியது என்ன முக்கியம்? தியாலஜில ஒரு முக்கியமான ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்றீங்க, எதை அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எதை லைட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணணும் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, விக்கிரகங்களுக்கு படத்தை பூசிக்கக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆனா அதோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? கொஞ்சம் தான் ஸ்ட்ரெஸ். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது எல்லாரும் செய்யறது ஒன்றும் இல்லை, செய்யக்கூடாதுன்றது ஒரு தடவை எழுதினா போதும், தெளிவுபடுத்தியாச்சு. இதை ரிமைண்ட் பண்ணணும்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அவ்வளவுதான், அது வெரி சிம்பிள், ஒரு லைன் இல்லை, அதை எழுதி முடிச்சிடலாம். அதே மாதிரி விபச்சாரம் பாவம்லாம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுன்றதும் ரொம்ப எழுதணும்னு தேவையில்லை. ஏன்னா அதுக்குள்ள பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பாவம் செய்யாதுன்னா பாவம் செய்யாது, அவ்வளவுதான். இட்ஸ் கோஸ் வித்வுட் சேயிங். அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுல ரொம்ப நேரம் செலவிடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பாவம் செய்யக்கூடாது, ஏன்னா அது ஒரு லைன், அதுக்கு மேல அங்க சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய விளக்கம் கிடையாது. ஆனால் ஆபிரகாமின் உடன்படிக்கை இல்ல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக நேரம் செயல்பட டுவெல் பண்ண வேண்டிய ஒன்று, நேரம் அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டிய ஒன்று. அதான் நான் ஆரம்பத்தை சொன்னேன், சுவிசேஷத்தை பத்தி ஒருத்தவங்க பேசுறேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமின் உடன்படிக்கை பத்தி எல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பத்தி எல்லாம் பேசலாம், அங்க சுவிசேஷமே இல்ல அது. ஓகே, சோ ஏன்னா இங்க கலாத்தியர் 3:13-14 படிச்சோம் பாத்தீங்களா, மரத்தில் தூக்கப்பட்ட எழுதியபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக மீட்டுக் கொண்டாங்க. ஓகே, அடுத்து எங்க வருது? அடுத்த லைன் என்ன வருது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படியாக வருது. ஓகே, சோ இப்ப முதல்ல ஆபிரகாம் அழைத்து ஆசீர்வதிச்சார். ஏன் ஆசீர்வதிச்சார்? ஏன்னா இந்த உடன்படிக்கையின் சத்தியத்துல முக்கியமானது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நான் இப்ப சொல்லிட்டேன், சரியா? ஏன்னா இந்த பாருங்களேன், நீ நினைக்கிறோம் ஆவிக்குரிய யுத்தம்னு என்னெல்லாமோ நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்னெல்லாமோ நினைக்கிறாங்க, விடிய உட்காந்து ஜெபம் பண்ண,
இந்த தெருவில் இந்த பிசாசு இருந்துச்சு அதை கட்டினேன். அப்புறம் வந்து விச்சு போனா அந்த என்னது சூனியக்காரி போச்சு, ஐயோ அது போச்சு இது போச்சு. சில பேர்லாம் சொல்றாங்க, விடிய விடிய சொல்லுவாங்க, ஐயோ என்ன நடக்குது தெரியுமா, அவன் உட்காந்து 24 மணி நேரம் உட்காந்து அப்படியே மந்திரம் பண்றாங்களாக்கும், சபையை கெடுக்கணும்னு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பிள்ளைகளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு இந்த நாள் பண்ணிட்டு போட்டோம். இவங்க எதிர எப்படி சண்டை போடுறது? அதாவது ஒரு பெரிய ஒரு பொய் இருக்கு பாருங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஆவிக்குரிய யுத்தம் நினைக்கிறாங்க. எனக்கு எதிரா எவனோ பண்ணி வச்சிருக்கான், எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சிருக்கான், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரும் கண்டுபிடிக்கணும்? எதுக்கு? இல்லைன்னா வந்து இவன் பண்ணிட்டான் அவன் பண்ணிட்டான், இதெல்லாம் ஏதோ சின்ன லெவல்ல யோசிக்கிறவங்க மெகா லெவல்ல யோசிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கால இருந்து ஒருத்தன் உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஆப்பிரிக்கால பண்ணிட்டு இருக்கான், அதாவது சபையை டார்கெட் பண்ணி அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க. சபை ஏன் வீக்கா இருக்கு? போத அவன் டார்கெட் பண்றான், ஓகே. சபை ஏன் வீக்கா இருக்கு? ஏன் வீக்கா இருக்குன்னா ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதனாலதான் வீக்கா இருக்கு. ஆசீர்வாதத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கல. பிழையாம வந்து ஒரு மந்தனம் பண்றேன், ஓகே. அவன் வந்து சபித்தால் எல்லாரும் சபிக்கிட்டு போவாங்க. அவன் வந்து என்ன ஒரு மாதிரி ஸ்பெல் மாதிரி போடுறவன், சரியா? அஞ்சனம் பார்க்கிறவன் அவனை பத்தி போடுற அஞ்சனமா சூனியக்காரன் அந்த மாதிரி போட்டிருக்கு, வைபிளே போட்டு குறி சொல்றவன் போட்டிருக்கு, குறி சொல்றவன் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி போட்டிருக்கு. குறி சொல்றதுக்கான கூலியை கொடுத்து அவனை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சோ அவன் அப்படிப்பட்டவன், இந்த மாதிரி பண்ணக்கூடியவன். இத கர்த்தர் எப்படி உடைச்சாருங்க? பிள்ளையாம என்ன பண்ணா? எப்படி கர்த்தர் உடைச்சாரு? அவர் ஆவியில அவரு புடிச்சு அவனுக்கு வேர்ட்ஸ கொடுத்து அவன் என்ன பண்ணா? அவன் பலி செலுத்தினான். இல்லங்க, ஓகே. அவன் வந்து பிளஸ் பண்ணான், ஆசீர்வதித்தான். பிளஸ் பண்ணான், கர்ஸ் பண்ணல. கர்ஸ்ன்றத அவர் மைண்ட்ல எடுத்துருங்க. அவன் வந்து ஒரு சூனியக்காரன், சரியா? பில்லு சூனியம் பண்றவன், விச்சு டாக்டர் ஏதோ வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன் வந்து மொத்த சபை அந்த நாள்ல இருந்தா மொத்த சபை அழிக்கிறதுக்காக வந்தான், காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அதை உடைக்கிறதுக்கான என்ன பண்ணாருன்னா, அவன் வந்து சபிக்க வந்தவனே நம்ம ஒரு பாடம் சொல்லி தராரு, அதை உடைக்கிறதுக்கான சக்தி ஆசீர்வாதம் காட்டுறாரு. Blessing is a force, is a power that not only promotes you, that protects you. நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்ன, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அறிவே இல்லாம இருக்கும்போது, இது ஒரு சத்தியத்தை பற்றி அறிவில்லாம இருக்குதுன்னு மாறி இல்ல, சத்தியத்தை அறிவில்லாம இருக்கிறதா இது. சோ அந்த அறிவு இல்லாமல் இருக்கும்போது, இல்லைன்னா அது கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரெஸ் கொடுக்கப்படாமல் இருக்கும்போது பலவீனராயும் தோல்வி அடைகளாயும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? அப்படின்னா இருக்கு. We are not losing because the devil is very powerful. சத்ருவானவன் மிக வல்லமையுள்ளவராய் இருக்கிறான் என்பதனால் நமக்கு தோல்விகள் வர்றதில்லை. நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால், அது எப்படிப்பட்டது என்று தெரியாமல் இருப்பதனால் தோல்விகள் வருகிறது. ரொம்ப முக்கியமா கோடு போட்டு வைக்க வேண்டிய விஷயம், the stress on the blessing is extremely low. ஏன்னா அதை வந்து நிறைய பேர் ஆசீர்வாதத்தை வந்து நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க, அது எப்பயுமே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு, அது சில நேரம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு அடிஷனல் திங். ஆசீர்வாதம்ன்றது ஒரு அடிஷனல் திங். மூணாவது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a very familiar thing in Christian world. ஆசீர்வாதம், நீங்க மீட்டிங் கூட்டத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பமா ஜெபம் இது பண்ணுங்க, குடும்பமா மீட்டிங் வாங்க, குடும்பம் சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்புறம் சும்மா இருக்கிறதால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படி சொல்லி ரொம்ப கேஷுவலா அதை யூஸ் பண்ணி, அதை அடிக்கடி யூஸ் பண்றது தப்பு நான் சொல்லல, ஆனா அதோட கேஷுவலா அதை யூஸ் பண்ணி the meaning is completely lost. The meaning of the blessing is completely lost. அதனால பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு அது தீர்வுன்ற மாதிரி யாருமே யோசிக்கிறது இல்லை. ஓகே, சத்தியம் எப்படி வந்து பெல்ட் மாதிரி இருக்குதோ, ஓகே, ஆசீர்வாதம் என்கிற சத்தியமும் நமக்கு அப்படிதான் இருக்கிறது. ஓகே, சரி, நம்முடைய உடன்படிக்கைன்னு சொன்னேன், இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு அஸ்திபாரமே ஆசீர்வாதம் தான். ஓகே, இந்த உடன்படிக்கையின் அஸ்திபாரமே என்னதான்?
ஆசீர்வாதம் தான். அதனாலதான் நான் தைரியமா வந்து உடன்படிக்கை போல ஆசீர்வாதம் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா the blessing is the cornerstone of this covenant. உடன்படிக்கையின் மூளைக்கல்லே ஆசீர்வாதம் தான். எடுங்க ஆதி 12 அதிகாரம் 1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆ. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுல இந்த பகுதியை யோசிச்சு பாருங்க. ஓகே, நீங்க உங்க பைபிள் இருந்தா ஓபன் பண்ணி படி, அது பாருங்க. எத்தனை வட்டம் வருது பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து இந்த பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஓகே, இதுதான் ஆபிரகாம் உடன்படிக்கை. கரெக்டா? அப்பதான் உடன்படிக்கை பண்றாரு, அவனை கூப்பிட்டு வச்சு பண்றாரு. அப்ப பேசுறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். சோ சுத்தி 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 ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எத்தனை வார்த்தை எத்தனை இடம் வருது? நான் 3-4 வசனத்துல எத்தனை இடம் வந்துச்சு பாருங்க ஆசீர்வாதம். ஏன்னா இந்த உடன்படிக்கையே பாத்தீங்கன்னா சுத்தி 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 ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். உடன்படிக்கையே ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை தான் இது, இல்ல வேற ஒண்ணுமே கிடையாது. ஆபிரகாமின் உடன்படிக்கையின் பதில பேரை மாத்தி ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை வச்சாலும் யாரும் கோச்சுக்கவே முடியாது, யாரும் எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா ஃபுல் ஆசீர்வாதம் தான் இருக்கு. ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஒரு அலர்ஜியா, அது ஒரு தரித்திர ஆவியா இருக்கும் போல இருக்கு. என்ன சொல்றாங்க, சும்மா சும்மா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லாங்க. அதுதான் போட்டிருக்குங்க, நானா சொல்லிட்டு இருக்கேன், என்ன யாரும் சொன்னதில்ல. இதுக்கு முன்னாடி பேசுனவங்க பாவம் இப்பெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. அந்த காலத்துல ஆசீர்வாதம் சொன்னவங்களாம் கல்லடிச்சிருக்காங்க. கல்லடிச்சிருக்காங்கன்னா வார்த்தையால, கல்லெடுத்து அடிச்சாங்கன்னு சொல்லல, வார்த்தையால கல்லெடுத்திருக்கிறார்கள். ஏன்னா என்ன எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம்ன்றீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னொன்னு என்ன, சில பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா, ஆசீர்வாதம் வந்து நல்லதுதான் அதை பத்தி பேசுறது, ஆனா வந்து கிறிஸ்தவ ஒழுங்கு பத்தி பேசணும். நான் என்ன சொல்றேன், எதுக்கு ஒழுங்கு பத்தி பேசணும்? ரீசன் என்ன? ரீசன் சொல்றேன் பாருங்க. எபிரேயர் 6 வருது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசினாலும் பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ளுகளை பின்பற்றுகிறவர்களா இருந்து. நீங்க எப்படி இருக்கக்கூடாதா? ஸ்லாக்கா இருக்காத, ஸ்லைட்டா எடுத்துக்காத, ஆசீர்வாதத்தை லைட்டா எடுத்துக்காத. ஆசீர்வாதமா அது ஒரு டாபிக் நினைச்சிட்டு போயிடாத. டாபிக் இருக்கு, இது ஒண்ணு அப்படி நினைச்சிட்டு போயிடாத. அது முக்கியமான டாபிக், உனக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு அதை பாரு. அசதியா இருக்காத. இல்ல ஆசீர்வாதம் நான் விசுவாசிச்சேன், எனக்கு ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல, அதனால போ, என்ன நடக்குதோ நடக்குது, அப்படி விட்டுறாத. அப்படி விட்டுறாத, சீரியஸா எடுத்துக்கோ. அசதியா இருக்காத, பொறுமையான பாரு யார் ஆட்களை பாரு. யாரை பத்தி போட்டிருக்கு? எபிரேயர் 6 ஆபிரகாம் பத்தி போட்டிருக்கு. அவன் எப்படி பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாரு ஆபிரகாம பாரு. இது அவங்க ஆபிரகாம் நிறைய பேர் யூஸ் பண்றாரு. ஏசை 57 சொல்றாரு, உங்களை பெற்ற ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராலை நோக்கி பாருங்கள், வெட்டி எடுக்கப்பட்ட துறவின் கண்மலையை பாருங்கள் அப்படின்றது. ஆபிரகாம் வந்து அவங்களை நான் எடுத்தேன்றாரு. அவன் ஒருவனாயிருக்கல், நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப்படினேன். சோ நமக்கு ஆண்டவர் வந்து மாடல் சொல்றாரு, நீங்க வந்து சைட்டா எடுத்துக்காதீங்க, சீரியஸா எடுங்க. சரி, ஒரு பெரிய அசதி இருக்கு சபையில, அது வந்து ஆசீர்வாதப்பட்ட அசதி. ஓகே, சரி, ஆபிரகாம் அழைச்சார்ல, நான் சொன்னேன், அதாவது ஆரம்பத்தை சொன்னேன், அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. அவர் குறித்து உருவாக்கின ஸ்பீசிஸே அவருக்கு எதிராக ரிபல் பண்ணி ஸ்பிரிட்லெஸ்ஸா மாறி அவருக்கு எதிராக வந்துருச்சு. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆபிரகாம் தெரிந்து கொண்டார், ஆபிரகாம் மூலமா முடிவெடுக்கும் தெரிந்து கொண்டார். ஓகே, சோ உலகத்தின் பிரச்சனையவே தீர்க்கிறதுக்கு ஆபிரகாம் தெரிந்து கொண்டு அவன் மூலமா ஒரு சந்ததியை உருவாக்கி இதான் பிளான் அவர் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாம் முக்கியமான ஒரு நபர். அந்த நபர் அழைத்த உடனே திரும்ப திரும்ப எதுக்கு ஆசீர்வாதம் சொன்னாரு? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். எதுக்கு அப்படி சொல்லணும்? Why did you have to say so many times? திரும்ப திரும்ப இத்தனை தடவை சொல்லணும் ஆசீர்வதிப்பேன், எதுக்கு இத்தனை தடவை சொல்லணும்? புரியுதா? எதுக்கு சொல்லணும் திரும்ப திரும்ப? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்குதான் ஒரு ரீசன் கதை கேட்டுட்டு இருக்கேன். ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? ஏன் சொல்லணும்னா, ஆசீர்வாதம் இல்லாத இடத்திலே அப்படி கூட சொல்லாம, இப்ப ஆதாமின் சந்ததி இருப்பாங்க, அது வந்து ஆதியிலே ஆபிரகாம் ஆதாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆதாமையோட அவர் ஆசீர்வதித்தார்.
அப்படிதான் துவங்கியது, ஆசீர்வாதம் தான் துவங்கியது. அப்படி துவங்கிய அவர்கள் 3ஆம் அதிகாரம் அந்த நிலைமை அங்க வந்துருச்சு. ஸ்பிரிட்லெஸ்னஸ் வந்த உடனே ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வந்து விட்டது. புரியுதா? சாபம் என்கிற ஒரு சக்தி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அது வந்து எல்லாருமேலும் ஒர்க் பண்ணும். அது வந்து ஈவு இறக்கம் இல்லாம, அப்புறம் தயவு தாட்சணை இல்லாமல், எல்லார் மேலும் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் அது எல்லாருமே வேலை பார்க்கும். ஆதாமின் சந்ததி எல்லார் மேலயும் வேலை பார்க்கும். அப்படிதான் இருக்கு. இப்ப ஆபிரகாமும் எந்த சந்ததியில தான் இருக்கான்? இப்ப அவர் அழைக்கும் போது ஆதாமின் சந்ததியில தான் இருக்கான். சோ அந்த சந்ததியிலிருந்து அவனை கூப்பிடும் போது ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஆசீர்வாதத்தை பத்தி ஏன் பேசினார்னா, சாபத்தின் வல்லமையை குறைத்து அதை நிராகரித்து விட வேண்டும். ஏற்கனவே சாபம் அவன் வாழ்க்கையில் வேலை பார்த்து கொண்டிருந்தது, அவனுக்கு குழந்தை இல்ல. புரியுதா? இப்ப நாமும் பாருங்க, பல பின்னணிகள் வந்திருக்கிறோம். ஒருத்தர், நீங்க சில பேர் கிறிஸ்தவ குடும்பத்துல கூட பிறந்திருக்கலாம். ஆனால் நம்மளும் எந்த குடும்பத்துல தான் வந்திருக்கோம்? ஆதாமின் குடும்பத்துல இருந்தா வந்திருக்கோம். அப்ப ஆதாமின் குடும்பத்தை சாபம் தாக்கி இருக்கா, தாக்கலையா? தாக்கி இருக்கு. அப்ப நாமும் அங்கிருந்து வரும்போது சாபத்தினால் தாக்க, அதாவது நல்லா கவனிங்க, ஒருவன் ரட்சிக்கப்பட்ட உடனே சாபம் இனிமேல் அவன் மேல் கிரியை செய்கிற அதிகாரத்தை இழக்கிறது. கரெக்ட். ஆனால் சாபம் ஏற்கனவே ஏற்படுத்தின தாக்கங்கள் அங்க இருக்குமா, இருக்காதா? அதாவதுங்க, நான் வந்து 5 வயசா இருக்கும்போது, 4 வயசா இருக்கும் போதோ கொடைக்கானல் போனோம் நாங்க குடும்பமா. பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எவனோ தேன் கூட்ட கலைச்சிட்டான். கலைச்சிட்டு எனக்கு அது தெரியாது. நான் வந்து அந்த தேனீலாம் வந்திருக்கு. எல்லாரும் ஓடினாங்க. எதுக்கு ஓடினாங்கன்னு தெரியல. கரடின்னா புலி வருதுன்னா எல்லாமே சொல்லிட்டு எல்லாம் ஓடினாங்க. நாங்க அதெல்லாம் தெரியாம நானும் வந்து அது எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு 4 வயசு 5 வயசு. சோ நான் என்ன பண்ணிட்டேன், தேனி இருந்த பக்கமே ஓடிட்டேன். எல்லாரும் ரிவர்ஸ் ஓடிட்டாங்க, நான் ஓடி இந்த பக்கம் ஓடிட்டேன். ஓடி தேனி அப்படியே என்னை சரவுண்ட் பண்ணி அட்டாக் பண்ணி எனக்கு மூஞ்சிலாம் வீங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்புறம் வந்து என்னை வந்து அங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டேன் நான். ஐ எம் நோ லாங்கர் இந்த பி அட்டாக் பண்ற இடத்துல நான் இல்ல. ஓகே. ஆனா அதுக்குள்ள தேனி பயங்கரமா கொட்டிருச்சு. கொட்டி ஃபீவர் எனக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகி, உண்மையிலேயே ஆண்டவரோட கிருபை தான் உயிர் பிழைத்தது. நீங்க ஏன்னா அப்படி கொட்டிருச்சு. சில பேர் சொல்றாங்க அது டேஞ்சர், லைஃப் த்ரெட்டனிங் வந்துக்கலாம்னு தெரியல எனக்கு. சோ பயங்கரமா கொட்டி கிட்டி அப்படி இருக்கு. சரியா? அப்போ என்னை அப்புறம் கொண்டு போனாங்க. கொண்டு போய் ஏதோ சுண்ணாம்பு தடவினாங்க, எல்லாமோ பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒன்று தான் ஞாபகம் இருக்கு. எல்லாம் நல்லா தின்னுட்டு இருந்தாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் மட்டும் திங்க முடியல. அது மட்டும் தெரிஞ்சது. உடம்பு சரியில்லை. அப்புறம் நான் நைட் வீட்டுக்கு கொண்டு, அப்புறம் அடுத்த நாள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாச்சு. இப்ப என்ன விஷயம், நான் என்ன சொல்ல வரேன்னா, தேனி தாக்குற இடத்துல நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். ஒரு 10-15 நிமிஷம் தான் இருந்திருப்பேன். ஆனா அது தாக்குனது 2 நாள் ஆச்சு சரியாகிறதுக்கு. நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாலும் அந்த தாக்கம் இன்னும் இருந்தது. இதே மாதிரிதான் இதுதான் சில பேர் சரியா புரிஞ்சுக்காம உட்காந்துருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, நான் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்ல, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா ஏற்கனவே தாக்குனது இருக்குல்ல, உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல, பொருளாதாரத்துல, மற்ற உறவுகள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? ஏற்கனவே நடந்தது விளைவு. இப்ப புதுசா தாக்குது நான் சொல்ல வரல. புதுசா தாக்க முடியாது. ஏற்கனவே தாக்குனதோட விளைவுகள் இருக்கு. சோ கிறிஸ்துவுக்குள் வரும்போது இப்ப என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா, அதான் நாங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க புது சிருஷ்டி ஆயிட்டோம், அப்ப அது எதுவுமே ஒர்க் ஆகாது. புது சிருஷ்டியா இருக்கீங்கன்னா இதுவும் அந்த அர்த்தமும் சரியா புரிஞ்சுக்காதனால இப்படிலாம் உளறிட்டு இருக்காங்க. புது சிருஷ்டியா இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு புதிதான ஆவி இப்பொழுது அருளப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த ஆவியிலிருந்து புறப்படுகிற சக்தி தான் ஆசீர்வாதம். The force or power that comes from your spirit man, new born again spirit man, is a powerful force called the blessing. ஆசீர்வாதம் என்னும் ஒரு மாபெரும் சக்தி உங்கள் ஆவியிலிருந்து புறப்படுகிறது. ஏன்னா உங்கள் ஆவிக்குள் கிறிஸ்துவின் சகல நன்மைகளும் இருக்கிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆபிரகாமின் உடன்படிக்கை இருக்கிறது உள்ள. சோ எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மோசேயின் உடன்படிக்கை இருந்ததோ, அந்த 2 கற்பலகைகள் இருந்ததோ, அதே போல நம்முடைய ஆவியிலே இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது இருக்கிறது. ஆவியில் இருக்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, அதுக்குள்ளே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய உடன்படிக்கை. சோ அங்கே இருந்து இப்பொழுது அது வெளியே வர வேண்டும்.
அதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஏற்கனவே உடன்படிக்கை இருக்கிறது. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நாம் தியானிக்கும் போது, ஆசீர்வாதத்தை பத்தி தியானிக்கும் போது, இல்லைன்னா ஆசீர்வாதத்தை தியானிக்கும் போது, உள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. கட்டவிழ்க்கப்பட்டு அது வெளியே வருகிறது. வந்து வெளியே காணப்படுகிற சாபத்தின் கிரியைகளை, சில பேருக்கு பாத்தீங்கன்னா சாபம் எப்படி வேலை பார்க்குதுன்னா, அவங்க கேரக்டர் டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களால வந்து ஒரு இடத்த வெற்றி பெற முடியாது, டக்குன்னு குவிட் பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தா பயந்துருவாங்க. ஒரு பொருளாதாரத்துல அவங்களால வந்து இது பண்ண முடியாது, ஷைன் பண்ண முடியாது. சில பேட்டர்ன்ஸ்ல அப்படியே இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியதுன்னா, இப்ப அங்க பார்வோன் கோர்ட்டுக்கு மோசம் போனான், அரண்மனைக்கு போனோடனே அவன் வந்து என்ன பண்ணா, இந்த அவனும் 4 பாம்பு கட்டையை போட்டாங்க கீழே. கட்டையை போட்டானே எல்லாம் பாம்பா மாறிச்சு. ஒரு 4-5 பாம்பு சுத்திட்டு இருக்கு. இப்போ மோசோட பாம்பு என்ன பண்ணுது, எல்லா பாம்பையும் முழுங்குது. கரெக்டா? அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்குள்ளே இருந்து ஆசீர்வாதம் என்கிற அந்த சக்தி, அந்த வல்லமை சாபத்தை விட மிக வல்லமை உள்ளதுதான். ஆனா இது வெளியே வந்து அதை முழுங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்கு நம்ம இடம் உண்டாக வேண்டும். அதை நான் அதாவது பிசாசோட ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ளே இந்த ஆசீர்வாதம் என்கிற பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இருக்குன்றத பார்க்க விடாம, வெளியே இருக்கிற சாபத்தின் காரியங்கள் நம்மளை மறுபடியும் பார்க்க வச்சுட்டு இருவான். என்ன சொல்லுவான், ஆண்டவரை தேடி வந்த ஏன் இன்னும் மாறல, அப்படியேதான் இருக்கு, இது மாறல, அது மாறல, இது எப்படி. சோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பதை விட்டுட்டு, இப்ப மோசையும் ஆரோனும் அவன் எல்லாம் கோலை போட்டனே பாம்பா மாறிச்சு, ஆஹா மாறிச்சுடா அப்படின்னு வெயிட் பண்றதுதான் ஒன்றும் யூஸ் இல்லை. இவங்க கோலை கீழே போட்டா என்ன பண்ணும், இந்த இது போய் எல்லாத்தையும் முழுங்கிடும். ஆனா அந்த அந்த ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணும் பாத்தீங்கன்னா, அந்த கோலை கீழே போடுறத அது பண்ண முடியாம இருக்காங்க நிறைய பேர். அதான் சின்ன வேலை தான். ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நாம் கர்த்தருடைய வார்த்தையை உற்று நோக்கும் போது, கர்த்தருடைய சிலுவையை உற்று நோக்கும் போது ஆசீர்வாதம் அங்கன்னு வருது. நான் சரி அந்த ஃபைனலா வரேன், கடைசியில வரேன், அது லாஸ்ட்ல சொன்னோம். பட் எனிவே, இப்ப ஃபர்ஸ்ட் நான் இது என்ன பிரச்சனை சொல்லிக்கிறேன். ஏன் ஆசீர்வாதம் என்கிற அந்த சக்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த ஃபோர்ஸ் வந்து ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே சாபம்ன்ற ஒரு ஃபோர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் அதாவது ஏற்கனவே எந்த கான்டெக்ட் சொல்றேன்னா, ஆபிரகாமின் கான்டெக்ட்ல சொல்றேன். புரியுது? ஆபிரகாமின் உடன்படிக்கை கான்டெக்ட்ல ஆபிரகாம் கூட்டி எடுத்தோன்னே டப்பன்னு ஆசீர்வதிக்கிறேன். அதாவது ஆண்டவர் பேசுனதுலயே அதிகமா மைண்ட்ல நின்ன வார்த்தை ஆசீர்வாதம் வார்த்தை நின்றுருக்கும். ஏன்னா அதுதான் நிறைய பேசினார். எப்பயுமே ஏதோ நீங்க ரிப்பீட்டடா கேக்குறீங்களா, இப்ப ஆட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, திரும்ப 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 வந்து ஆட் போடும்போது பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சில காரணம் ரிப்பீட்டடிவா போடுவாங்க. ஏன் ஒரே ஆடு திரும்ப திரும்ப போடுறான்? ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்கன்னா எத்தனை ஒரே ஆடு எத்தனை ரிப்பீட் ஆகுது, கவுண்ட் பண்ணவே முடியாது, அவ்வளவு ரிப்பீட் ஆகுது. ஏன்? அவன் மைண்ட்ல எதையோ ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறான். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாம் கூட்டு பேசும்போது ஆசீர்வாதம் 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 அவன் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறாரு. ஏன்னா ஏற்கனவே சாபம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க நினைக்கலாம் சாபம் ரெடியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, டைரக்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. எப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா, எதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, இதெல்லாம் நமக்கு இயலாமை, எங்கெல்லாம் நம்ம ஃபெயில் ஆயிருவோம், இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நிறைய தடவை ஃபெயில் ஆயிருக்கோம், முன்னாடி பண்ணி ஃபெயில் ஆகும், இப்படி நிறைய ஏன் ஃபெயில் ஆகும், எப்படி ஃபெயில் ஆகும், எப்படி தோல்வியில முடியும், எப்படி இது மரணத்துல முடியும், இல்ல நஷ்டத்துல முடியும், அப்படின்னு நிறைய ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுதான் சாபம். சோ அப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் போது அது கவுண்டர் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை நம்ம மைண்ட்ல அதே மாதிரி பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் சுத்தி சுத்தி பல விதத்துல ஆசீர்வாதம் 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 என்பதை பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் கூட்ட அப்படி பேசினாரு, ஆசீர்வதிப்பேன் 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 பேசிட்டே இருந்தார். ஏன் அப்படி அத்தனோட்ட பேசினாருன்னா, அப்பதான் அது பதிஞ்சு அது மாறும். இப்ப ஆபிரகாம் அழைக்கும் போதே பேசிட்டார். ஏன் அப்படி பேசினாரு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் சில பயங்கரமான ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ள போகிறான். அவன் அப்படிப்பட்ட காலையும் தான் அவன் அழைச்சிருக்கான். அப்படிதான் அவன் செய்ய, அவனை பார்த்து அப்படிதான் இருக்க போகுது. அப்ப என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு முறை ஒரு சவாலை சந்திக்கும் போதும் அவன் மனதில் ஏற்கனவே பதித்திருக்கிற சாபம், அதாவது தோல்வியின் வடிவத்திலே, கடந்த கால கசப்பான அனுபவத்தின் வடிவத்திலே, கடந்த கால தோல்விகள், கடந்த கால பயங்களின் அடிப்படையிலே சாபத்தின் வல்லமை அங்கங்க உட்கார்ந்து இருக்கு பாத்தீங்களா. அது என்ன பண்ணா அப்படின்னா, அவனுடைய இருதயத்துல அது பேசும், மனதிலே அது பேசும், அது சொல்லும், நீ தோத்துருவ, நீ இதாயிருவ அப்படின்னு சொல்லும். சோ அப்படியெல்லாம் சொல்லும் போது இப்படி பல சூழ்நிலைகள் அவனுக்கு வரலாம், வரப்போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அப்ப அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் வந்து அவனை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உற்சாகப்படுத்த மட்டும் இல்ல, அவன் அதுக்கு சக்கம் ஆயிடக்கூடாது. அந்த பயத்தின் சத்தத்துக்கோ, அந்த என்டைசிங், அந்த ஈர்க்கிற அந்த பயத்தின் சத்தம், அதாவது ஒரு பயம் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஈர்க்கும், ஈஸியா பயந்துருவாங்க எல்லாரும். பயப்படாம வைக்கதான் கஷ்டம், பயப்பட வைக்கிறது ரொம்ப ஈஸி. சோ ஏன்னா அது ஈர்க்குது, இழுத்துரும் எல்லாரையும் போட்டு. சோ அப்படிப்பட்ட காரியங்கள் அவனை ஈர்த்து அவன் பயந்து அவன் பின்வாங்கும் போது
இல்ல அவனை வழி விலகி போயிடக்கூடாது, அவன் சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே கர்த்தர் ஆசீர்வாதத்தை பத்தி பேசி அவர் என்ன செய்ய முடியும் என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டார். அவர் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாரு. இப்ப நான் இப்பெல்லாம் செய்ய போறேன், உனக்கு உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், எல்லாம் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு முதல்ல பேசிட்டார். பேசி எல்லாம் ரெடி பண்ணிச்சிட்டார். ஏன் ரெடி பண்ணிச்சாருன்னா, இப்படிப்பட்ட சவால்களை சந்திப்பான். அவன் எந்த சவாலை எங்கு சந்தித்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் அவனுக்குள் கிரியை செய்ய போகிறது. அவருடைய ஆசீர்வாதம் அவனை பாதுகாக்க போகிறது. அவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உதவி செய்ய போகிறதுன்றத அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நிறைய தடவை அவனுக்கு சொல்லி வைத்திருந்தார். ஓகே, அதனாலதான் பாருங்க, அவன் வந்து இந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிச்சோன்னே 14ஆம் அதிகாரத்தை பாக்குறான். 5 ராஜாக்கள் வந்து 4 ராஜாக்களை தோக்கடிச்சிட்டான். தோக்கடிச்சுட்டு வந்து பெரிய பெரிய ராஜாக்களை தோக்கடிச்சுட்டான் இருக்கான். அப்படி இருக்கும்போது இவன் தன் வீட்டுல இருந்து ஒரு 318 பேரு, அப்புறம் 2 என்ன எஸ்கோல், அப்புறம் ஆனோர் அப்படின்னு சில புருஷர் இருந்தாங்க போட்டு கொஞ்சம் பேரு. இவங்க எல்லாம் பெரிய யுத்த வீரர்லாம் கிடையாது, கூட இருந்தவங்க. அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் அவன் வந்து ஒரு பெரிய அந்த ராஜாக்களை தோக்கடிச்சிட்டான். ஏன்னா ஆசீர்வாதத்தின் வல்லமையை பத்தி அவனுக்கு கொஞ்சம் வெளிப்பாடு, ஃபுல் வெளிப்பாடு அந்த டைம் வந்து நான் சொல்லல, ஆனா வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு பேசுனதோட கொஞ்சம் விளைவு. 13ஆம் அதிகாரத்துல அந்த வெளிப்பாடு இந்த மாதிரி தெரியல அவனுக்கு. அதனால போய் ராஜாட்ட போய் சொல்லிட்டான், இது வந்து சகோதரி சொல்லிட்டான். பின்னாடி 20ஆம் அதிகாரத்தை இன்னொரு ராஜாட்ட போய் சொல்றான். அங்கேயும் ஏன்னா அப்பயும் அங்க மேபி அவங்க ரொம்ப பெரிய ஆள் நினைச்சானா என்னன்னு தெரியல, அவங்ககிட்ட வேலை பார்க்காத நினைச்சாங்க தெரியல. இன்னும் அவன் கன்வின்ஸ் ஆகல ஹார்ட் இந்த பிளெஸிங்னால. அதனால அங்கெல்லாம் போய் சொல்லிட்டான். ஆனாலும் பார்த்து இதான் இந்த பிளெஸிங்கோட பவர். அவன் போய் சொன்னாலும் கர்த்தர் அவனுக்கு வேலை பார்க்குறாரு. அபிமெலேக்கிட்ட போய் சொல்றான், அபிமெலேக் போய் திட்டுறாரு, உன்னை கொன்றுவேன்றாரு, மரியாதை இருந்துக்க நீ. அவன் சொல்றான், ஆண்டவர் தெரியாம அவன் சொல்லவே இல்லைன்ற, ஒழுங்கா அந்த லேடி அனுப்பி விட்டுரு, இல்லைன்னா எல்லாரும் செத்து போயிருவீங்கன்னு மிரட்டுறாரு. ஆசீர்வாதம் நிறைய காரியங்கள் கொடுக்குது. ஓகே, அதெல்லாம் நம்ம நிறைய பேசலாம், நம்ம தொடர்ந்து கூட பேசலாம், தப்பே இல்லை. மெடிடேட் வர நாட்கள் மெடிடேட் பண்ணலாம். ஆசீர்வாதம் செய்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு. ஓகே, நிறைய பேருக்கு இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும், முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் அநேக காரியங்களை செய்கிறது. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அநேக காரியங்களை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பயத்தை போக்குவதற்கு, சாபத்தின் வல்லமையை நீக்குவதற்கு அநேகம் செய்கிறது. அதுல ஒண்ணு செய்யுது, சாபத்தின் ஒரு பொய் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சக்தி, சாபத்தின் சக்தி என்ன பொய் சொல்லி வைக்குதுன்னா, நம்முடைய நியாயங்கள் நமக்கு நீதியாய் கிடைக்க வேண்டியவைகள், இவைகளை நமக்காக வழக்காட போராட யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வைக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து மதத்தின் ஆவி இருக்கு. மதத்தின் ஆவி வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ எங்கேயோ எதை இழந்துட்டுனா, எதை லூஸ் பண்ணா, யாரோ சில மனிதர்கள் உனக்கு எதிராக பண்ணி பிரச்சனை பண்ணி உன்னை வந்து லூஸ் பண்ண வச்சுட்டாங்கன்னா, நீ அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த லைனே மதத்தின் ஆவி சொல்லுதுன்னு நான் சொல்ல வரல. அந்த லைன் சொல்ற அந்த இடத்துலயே உள்ளுக்குள்ள என்ன சொல்லுதுன்னா, get ready to forgo of your rights. Get ready to forgo your rights. ஓகே, ஒரு மனுஷன் மேல நீங்க காழ்ப்புணர்ச்சியோட இருக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு எதிராக பண்ணா கூட காழ்ப்புணர்ச்சியோட இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, அந்த இடத்துல உங்க ரைட்ஸ் ரொம்ப முக்கியம். அதை நீங்க இழக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை நீங்க அவன்கிட்ட போய் நேரடியா சண்டை போடுங்கன்னு கூட நான் சொல்லல. அதை கர்த்தரிடம் நீங்கள் எடுத்து செல்லலாம். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், இது நம்ம சொல்லல, அவர் நல்ல கவனிங்க, அவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்ப சொல்றேன், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, நான் சொல்றேன், தைரியமா நீங்க உங்க சத்துருக்களை கர்த்தர் கையில போடலாம். ஏன்னா அவர் வந்து உங்கள் சத்துருக்களை பொறுத்தவரையிலே, இப்படி சொன்னா தப்பா, சில பேர் தப்பா எடுத்து போடும். உங்க சத்துருக்கள்லாம் ஏதோ தெரியாம தப்பு செஞ்சவங்க நான் சொல்லல, ஏதோ ஒரு அறியாம ஏதோ என்ன தெரியாம செஞ்சுட்டாங்க, அப்படி சில பேர் செய்வாங்க. அவங்ககிட்ட அப்படி டீல் பண்ணுவார் நான் சொல்ல வரல. சில பேர் வந்து தங்களுடைய பண பலத்தை, தங்களுடைய ஆள் பலத்தை நம்பி கர்த்தரை வேணாம்னு நினைக்கிறவங்க, ஏசாவை போன்றவர்கள், யாக்கோபுக்கு எதிராக யாக்கோபை நோண்டணும்னு நினைக்கிறவங்க, இப்படிலாம் இருக்காங்க. சில பேர் இப்படி வம்பிழுக்கிறவங்க, இப்படி நோக்கடிக்கிறவங்க நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ சேஃப் பெட். இப்படி ஒருத்தனை உங்களால தாங்கவே முடியல வைங்களேன்,
அநியாயம் பண்றான், டார்ச்சர் பண்றான். எவ்வளவு நீங்க சொல்லி பார்த்துட்டீங்க, இது பண்ணி நீங்களும் எவ்வளவு இறங்கி போய் பார்த்துட்டீங்க, முடியல. பியாண்ட் ஆல் லிமிட்ஸ் ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா தாராளமா அவனை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கலாம். சரியா? தாராளமா ஒப்பு கொடுக்கலாம். இதை வந்து நான் சொல்ல, கர்த்தர் தான் சொல்றார். பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரியா? பார்வோன்னு இஸ்ரேல் ஜனங்களோட உபத்திரப்படுத்தினான். ஓகேயா? ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் கூட இப்படி யோசிச்சாங்களான்னு தெரியல. நீ என்னுடைய மூத்த குமாரன் இஸ்ரேல், ஜேஷ்ட புத்திரன், அவனை நீ விடலனா நான் உன்னை விட மாட்டேன், உன் மூத்த பிள்ளைய விட மாட்டேன். இஸ்ரேலன் யோசித்தாங்கன்னு தெரியாது, யாரு யோசித்த மாதிரி எனக்கு தெரியல. அதாவது இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு மூவி எடுத்தாங்க. அந்த மூவில வந்து எப்படி எந்த மாதிரி காட்டியிருப்பாங்கன்னா, அதுலயும் சரி, இந்த ஈவன் இன்னொரு மூவி எடுத்தாங்க, மோசஸ் பத்தி ஒரு மூவி வரும், அந்த மூவி பேர் மறந்துட்டேன், எக்ஸோடஸ். அந்த 2 மூவிலுமே இல்ல ஒரு மூவில தெரியல, முன்னாடி நான் பார்க்கும்போது மோசே போய் ஆண்டவர்கிட்ட பரிதாபமா பேசுவான். ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே சின்ன குழந்தைங்களை போய் அழிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்பான். சரியா? ஆனா பாத்தீங்கன்னா மனுஷன் இவங்களால ஏத்துக்க முடியல, எடுத்தவங்களாலே ஏத்துக்க முடியல, அப்படி இருக்கு. சோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் விட்டு வைக்கிற அளவு கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, விட்டு வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு. உங்களுக்காய் நியாயம் விசாரிக்கிறவர், உங்களுக்காய் பழி வாங்குகிறவர். சரியா? இதெல்லாம் புரியாதவங்கன்னா, இது வந்து அதாவது கர்த்தர் நமக்காய் பழி வாங்குவார் என்பது கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பின், அளவற்ற அன்பின் வெளிப்பாடு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அளவற்ற அன்பு, அதனுடைய வெளிப்பாடு. இதை புரிஞ்சு இதை வந்து இதெல்லாம் தெரியாதவங்க தான் வந்து பைபிள்ல வயலன்ஸ் இருக்குன்னு உளறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு they are not in any close relationship with God. They are intellectuals and they are not connected with God at all. That's why they are speaking like that. Okay, so this has nothing to do with the zeal and the zealous love that God shows for us. அதனுடைய உச்சம் அது. சரியா? சோ கர்த்தர், அதனால நான் சொல்றேன், தைரியமா விட்டுறலாம். இப்ப நான் என்ன எது சொல்லிருக்கேன்னா, ஆதியாகமம் 20 அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இவன் வந்து மிரட்டுறாரு, நீ அந்த ஸ்திரீனது நீ சாகவே செத்தாயின்றார், யூ ஆர் ஷியர்லி a dead man அப்படின்றாரு. உடனே அவன் அறண்டு நைட்டு தூக்கத்தை எந்திரிச்சு, ஆண்டவர் சுத்தமான கையோடு எனக்கு தெரியவே தெரியாது, வேண்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அதனாலதான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன்றாரு. இப்படி பேசுறேன், அதனாலதான் இந்த டோன்ல பேசிட்டு இருக்கேன்ற, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்றார். அப்புறம் அடுத்த லைன்ல சொல்றாரு, 20 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும், நீ அனுப்பிடு அந்த லேடிய, சாரெல்லாம் அனுப்பி விட்டுரு, விட்டலனா நான் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் அடிச்சிருவேன்றார். எப்படி பேசுறாரு பாருங்க, உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும். ஓகே, வாசிக்கலாம், இதெல்லாம் வந்து வாசிக்கணும், ஏன்னா இப்படிலாம் இருக்குன்னு தெரியணும். ஆதியாகமம் 20 யாராவது எடுத்து வாசிங்க, 1ல இருந்து வாசிங்க. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். என்ன சொல்றாரு? மரியாதையா தெரியாம பண்ணிட்டா எனக்கு தெரியுது, அதான் நான் அதோட பேசிட்டு இருக்கேன். மரியாதையா அனுப்பி விட்டுரு, அனுப்பி விடலன்னா நீயும் உன்னை சேர்ந்து என்ன இருவீங்க?
சாகவே சாவீர்கள். ஏன் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா, எப்பா ஆபிரகாம் வந்து இனிமேட்டு நான் ஒரு சந்ததி உருவாக்க போறேன், கிறிஸ்து இயேசுவை கொண்டு வந்து ஒரு சந்ததி உருவாக்க போறேன். எதுக்கு அந்த சந்ததி உருவாக்க போறேன்னா, அந்த சந்ததி தான் பூமியை ஆளுகை செய்ய போகுது, பூமியை சுதந்திரிக்க போகுது. ஏன்னா பூமி என்னோட ப்ராப்பர்ட்டி, அதை யார் சுதந்திரிக்கணும், யார் ஆளுகை செய்யணும் நான் தீர்மானிக்கிறேன். அதுக்கு அந்த ஆஃபரை நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஆபிரகாம் மூலமா ஒரு சந்ததியை கொண்டு வந்து, கிறிஸ்துவ கொண்டு வந்து, கிறிஸ்துவ மூலமா ஒரு சந்ததியை எழுப்பி நான் செய்ய போறேன். இதெல்லாம் நான் செய்ய போறேன். இப்ப எல்லாத்துக்கும் காரணம் ஆரம்பத்துல ஆபிரகாம் இருக்கான், ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கான். ஆரம்பமே சரியில்லைன்னா என்ன ஆகும், சொதப்பிடும். அப்புறம் எல்லாம் என்னையதான் தப்பா நினைப்பாங்க, என் பலனை தப்பா நினைப்பாங்க. அதனால நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புறேன், இவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான். கேக்குறாங்க, இது என்ன நியாயமே இல்லை, அப்படிதான் இருக்கு. வேணா டீம்ல சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கும் ஆஃபர் கிடைக்கும். இல்லைன்னா அங்கிட்டு இருக்கலாம். ஆதாமின் குடும்பம், ஆபிரகாமின் குடும்பம், 2 குடும்பம் தான். ஆபிரகாம் குடும்பத்துக்கு போனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பயஸ்டா இருப்பாரு, பயஸ்ட் ஃபார் யூ. There are a lot of privileges. It's your choice. So நற்செய்தி என்னன்னா, நம்ம எல்லாரும் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ ஆபிரகாமின் குடும்பத்துல சேர்ந்துட்டோம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வந்துட்டோம். நம்ம கிறிஸ்து இயேசுவை நீங்க எதுக்கு பயந்து யாருக்கு பயந்து வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா எந்த சூழ்நிலையில வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்தீங்க. ஆனா இப்ப என்னன்னா, உள்ள வந்துட்டோம், எதுக்குள்ள வந்திருக்கோம்னு தெரியாதனாலதான் பிரச்சனை. சத்தியம் என்னும் கச்சை, இதுதான் கச்சை. பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளாம இருக்கோம், இப்படிப்பட்ட உடன்படிக்கையில தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் கச்சை. அந்த கச்சை சரியா போடலன்னா ஆர்மர் நிக்காது. ஆர்மர் நிக்கலன்னா பிசாசு எந்த சந்தேகத்தை போட்டாலும் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம். ஒரு சூழ்நிலையை தூக்கி போட்டான்னா அப்படியே அதை அக்செப்ட் பண்ணி ஆமா அப்படின்னு உட்காந்துருப்போம். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பலவீனர்களாயும் ஏன் மரித்தே போயிட்டாங்க. காரணம் என்ன, இது தெரியாதனால, இந்த ஆசீர்வாதங்கள் தெரியாதனால, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தெரியாதனால. டு வாட் எக்ஸ்டென்ட் காட் கோஸ். நிறைய இருக்கு இதுல பிளெஸிங், பேசிட்டே போலாம். நம்ம ஏற்கனவே நான் கொஞ்சம் ஒரு பிளெஸிங் பத்தி ஏற்கனவே பேசினேன், 2-3 மெசேஜ் மாதிரி பேசிருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ இன்னும் நாம் தொடர்ந்து பேசலாம், கொஞ்சம் பேசுவோம், கண்டிப்பா பேசியாக வேண்டும், முக்கியமான சப்ஜெக்ட். இன்றைக்கு இதோட நான் நிறுத்திக் கொள்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படி ஆபிரகாமையும் சாராளையும் பாதுகாத்தது. அவங்களே ஒரு பயத்தின் அடிப்படையில அவங்களே ஒரு ட்ராப் உருவாக்கி போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு ராஜாட்ட போய் மாட்டிட்டு திரும்ப முடியுமா, கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் எப்படி போற வழக்காடினார். நான் ஒன்னே மட்டும் சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புறேன். ஒரு தெரியாம பண்ண ஒருத்தனையே இவ்வளவு மிரட்டி ஆண்டவர் ஏன் பேசுறாரு, ஆபிரகாம் பாதுகாக்கணும் இருக்காரு அப்படின்னா, உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். சும்மா விடுவாரா? ஓகே, உங்களை தொடுகிறவனே சும்மா விடுவாரா? யோசித்து பாருங்க. சும்மா விட மாட்டார். இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் விடுவோம், ஆண்டவரே என்னுடைய அந்த பிரச்சனைகளை உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்க போறேன். ஏனென்றால் என் சத்துருக்கள் மேல் எனக்கு இருக்க இறக்கம் கூட உங்களுக்கு கிடையாது. நீ ரொம்ப தெளிவா டீல் பண்ண விரும்புகிறீர், நான் அது விட்டு கொடுக்குறேன். நிறைய நேரம் நம் சத்துருக்களை கர்த்தரிடமிருந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம். செய்யாதீங்க. எப்படின்னா, நம்மளே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சே, என்ன ஆச்சோ, என்ன செய்வோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு அவனை பார்த்து சிந்தனையிலேயே அவனை பார்த்து பயப்படுறோம், இல்ல சிந்தனையில் நிறைய பேர் அவனை போய் அடிச்சுட்டு இருக்காங்க. அவனை பட்டு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். இதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தர்கிட்ட போடுங்க. ஆண்டவரே என்னால முடியல, அவனை டீல் பண்ணுங்க, இந்த பிரச்சனையை டீல் பண்ணுங்க. இந்த நேரத்துல ஒரு ஆளா இருந்தாலும் அதை போடுங்க, வேற பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர்கிட்ட போடுங்க. ஏனென்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மேல் இருக்கிறது. நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு தான் கர்த்தர் இருக்கிறார். ஆபிரகாமின் கர்த்தர் அப்படிப்பட்டவர். ஏதோ ஒரு கர்த்தர் கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்து வந்தப்ப ஏதோ ஒரு கடவுள்கிட்ட போய் சேரல, ஆபிரகாமின் தேவனிடம் போய் சேர்ந்திருக்கிறோம். அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். நம்முடைய பிரச்சனைகளை இப்ப அந்த ஆபிரகாமின் சந்ததிக்காக தான் ஒரு சூனியக்காரன் போய் பேசி அமைவாய மாத்தி விட்டு சபிக்க வந்தானே ஆசீர்வதிக்க வைத்தவர். அப்படிப்பட்டவர். அவர் கையில போடுங்க. ஒண்ணு. 2வது, ஆசீர்வாதத்தை தியானிப்போம். நான் இது மட்டும் சொல்லியே ஆகணும், சொல்லாம அது கம்ப்ளீட் ஆகாது. ஆசீர்வாதம் என்பது சாபத்துக்கு ஆப்போனன்ட், அப்போசிங் ஃபோர்ஸ். ஆனா அதோட பவர்ஃபுல் ஃபோர்ஸ் நான் சொன்னேன். இது கல்வாரி சிலுவையிலே இருந்து புறப்படுகிறது. ஏன்னா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி சாபத்தினை நீங்களாக மீட்டுக் கொண்டார். சோ அது படிச்சோம் இன்னைக்கு. சோ கல்வாரியை உற்று நோக்குவது, நான் எல்லாம் முன்னாடி பேசியிருக்கேன், திரும்ப சொல்றேன். Staring at the cross. Keep looking at the cross. How do you do that? Just read Isaiah 53 repeatedly with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உதவியோடு 53 திரும்ப வாசிங்க. வாசிச்சீங்கன்னா ஸ்டேரிங் அட் த கிராஸ். யாரெல்லாம் சொல்றீங்க என் பிரச்சனையை பார்த்து நான் ஸ்டேர் பண்றீங்க, என்ன பண்ணன்னு தெரியல, அதாவது முடிச்சிட்டு இருக்கீங்க பிரச்சனையை பார்த்து. நானும் யோசிச்சு பார்த்துட்டேன், என்ன பண்ணனே தெரியல, எங்கிட்டு போனாலும் லாக் ஆகுது, இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்னு தெரியவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா?
நீங்க லாக் ஆன அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து சிலுவைக்கு நேர போய் லாக் ஆயிருங்க. ரீட் த கிராஸ், மெடிடேட் த கிராஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தின் சக்தியை, வல்லமையை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானிங்க. 2 காரியங்கள். 1, சிலுவை நோக்கி பாருங்கள், அதுவே என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கிறது. இன்ஃபேக்ட் நீ அங்க உட்கார்ந்து இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கோ டு த வேர்ட் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு நீங்க போயிருவீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், அங்க கொஞ்சம் இருங்க, ஆசீர்வாதத்தின் வார்த்தை கூட போங்க. அங்க நான் சொன்னது டோட்டல் லாக் ஆச்சுன்னு சொல்றவங்க சொல்லிருக்கேன். கொஞ்ச நேரம் சிலுவையில உட்காந்துருங்க, ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு போங்க. சிலுவையில உட்காந்துருங்க, ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு போங்க. ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு போங்க, சிலுவைக்கு போங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். நீதி உங்களுக்காக எழும்ப ஆரம்பிக்கும். விசுவாசம் உங்களுக்காக எழும்பக்கும். நாம் உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தால் ஜெயிக்க விட மாட்டோம், உலகத்தை நாம் ஜெயிப்போம். சரி, தொடர்ந்து நம்ம நாட்டில் பார்க்கலாம், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hora brante rinde raga da rahanda rivadere bonto rumba cante rera rada cantaro. Herre mbakandera brando rubadura brande rivadere gentro. Oram brando rivadere grinto rivadion cante rabaro. Ora brente rian code rembatira kdara hantoro. Ora brande rabaro. Oram brande rivadere pronto rabaro. Ora brante riverio. கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் மேல் கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் மேல் கிரியை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களை விலக்கி, ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை விலக்கி ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்று இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் உற்று நோக்கும், அதற்குள் இன்னும் ஆழமாய் இறங்கவும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. குறிப்பாய் ஆண்டவரே, நான் ஸ்டக்காய் நிற்கிறேன், என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லுவதற்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சிலுவை குறித்த வெளிப்பாடை அவர்களுக்கு தாரும். உங்களுடைய சிலுவை குறித்த வெளிப்பாடை அவர்களுக்கு தாரும். The cross is the biggest negative anybody can have. So that through that God used that negative to convert our negatives into positive. Hallelujah. Positives. சிலுவை என்பது மிக மிக ஒரு நெகட்டிவான ஒரு காரியம். அதை பயன்படுத்தி கர்த்தர் நம்மை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் நெகட்டிவ்ஸை விளக்கும்படியாகும், ஆசீர்வாதத்தில் கொண்டு போக முடியாமல் அதை பயன்படுத்தினார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சிலுவையை நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தை பிடித்துக் கொள்வோம், இந்த உலகத்தை ஜெயத்தை எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தா, ஒரு விஷயம் கூட இப்படி கர்த்தரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இப்படி ஆசீர்வாதத்தின் வல்லமை வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் வழி நடத்தும் கிருபையின் கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே ஜனத்தின் மேல் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, நான் எட்ஜ்ல நின்றுட்டு இருக்கேன். I am almost standing at the end. I have nothing, nowhere to go. I have nothing to do. I'm going to fall ன்னு சொல்லிட்டு இருக்க ஒருக்காக ஜெபிக்கிறேன். உடைய கரம் அவர்களை தாங்குவதாக. நீ சொல்லியிருக்கிறீர், underneath are your everlasting arms. Underneath are your everlasting arms. Thank you for your everlasting arms. Lord, we shall never ever fall. We shall never ever fall. It may look like falling. We will not fall. Some believe in horses, some believe in chariots, but we trust in the name of the Lord. அவர்களெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க, ஆனால் நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அண்ட் நாங்க எங்க தேவனாய கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேலே பாராட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸையும் வேர்ட் ஆஃப் பிளெஸிங் வேர்ட்ஸையும் மெடிடேட் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தேங்க்யூ. God bless you. Thank you.